மத்திய அரசு என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு தனி அதிகார மையம் இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறது. ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு அரசியல் களத்தின் மையப்பகுதிக்கு வந்திருக்கிறது. முன்பெல்லாம் ஆர்எஸ்எஸ் எ சோஷியல் ஆர்கனைசேஷன், கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி வந்தது. ஆனால் இப்பொழுது ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு மத்திய ஆட்சி எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை ஆணையிடுகிற ஒரு அதிகார மையமாக இன்றைக்கு மாறிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கருவியாகத்தான் இன்றைக்கு செயல்படுகிறார். இந்த 3 ஆண்டு கால ஆட்சி என்று வருகிற பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. வார்த்தை ஜாலங்கள், வாய்ச்சவடால்கள் தான் இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கின்றன. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இன்றைக்கு மோடி அரசாங்கத்தின் கீழ் இந்த பன்முகத்தன்மை தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எதிராக இன்றைக்கு தாக்குதல் நடைபெறுகிறது. அதிகாரம் முழுவதையும் மத்திய அரசு தன்னுடைய கையில் குவித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறது. ஒரு அரசியல் நெருக்கடி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. நிர்வாகம் இன்றைக்கு நெறிப்பட ஒரு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்திற்கே இருந்த ஒரு சிறப்போடு செயல்படுவதாக இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தமிழ்நாட்டு அரசை ஆட்டுவிப்பதில் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார். இந்த சூழலில்தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகிறது. ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்றைய சூழலில் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளினுடைய சார்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது நல்லது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது. பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.